மாற்றம் ஒன்றே மாறாதது. இதை எத்தனை காலமானாலும் எத்தனை நாட்களானாலும் நம்ம அக்செப்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்டிப்பாக அது நம்மக்கிட்டேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் முடியும். மற்றவங்கள மாற்றுறது அப்படிங்கிறது சரியான விஷயமும் கிடையாது. அதை நம்ம எதிர்பார்க்குறது அப்படிங்கிறதும் ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்மளே நம்மளை கரெக்ட் பண்ண முடியல, அவங்கக்கிட்ட எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற உணர்வுகள் தான் மற்றவங்கக்கிட்டேயும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வலியாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த மாற்றம் நம்மக்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். எதையும் செய்யாமல் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. குட் மார்னிங் டு ஆல். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மக்கிட்டேருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கான முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கணும். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எக்ஸஸ் வெயிட்னால எனக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியல. அதுக்கப்புறமா நான் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் என்னால் வியர் பண்ண முடியல. இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். நாள் போக போக என்னோடய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது. அதனால் மன உளைச்சலாக இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பு மூலமாக என்னோடய வாழ்க்கை மாறி இருக்குது அப்படின்னா எனக்கு இது பாசிபிள் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே பாசிபிள் தான். இது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன்.